இறைவாக்கினர் ஆமோஸ் எழுதிய நூல் முன்னுரை. விவிலியத்தில் இடம்பெறும் இறைவாக்குகளுள் ஆமோஸ் உரைத்த தூதுரையே முதலில் எழுத்து வடிவம் பெற்றதாகும். ஆமோஸ் தென்னாடான யூதாவில் பிறந்தவராயினும் வடநாடான இஸ்ரேலுக்கு சென்று கிமு 8ஆம் நூற்றாண்டின் மைய பகுதியில் இறைவாக்கு உரைத்தார். அந்நாளில் அந்நாடு சீரும் சிறப்புமாய் இருந்தது. ஆனால் வளமும் வாழ்வும் செல்வருக்கும் வலியோருக்கும் மட்டுமே. ஏழை எளியவர்கள் நசுக்கப்பட்டு தாழ்வுற்று கிடந்தனர். வலியோரை வாழ்த்தி எளியோரை வாட்டும் அநீதியும் பொய்மையும் நிறைந்த சமுதாயத்தை கண்டு சீறுகிறார் ஆமோஸ். இனம் இனத்தையும் மனிதர் மனிதரையும் கசக்கி பிழியும் கொடுமையை கடுமையாய் கண்டிக்கிறார். நீதியையும் நேர்மையையும் வளர்த்து கொண்டாலன்றி எந்த இனமும் கடவுளின் கடும் தண்டனைக்கு உள்ளாகும் என்று எச்சரிக்கை விடுக்கிறார். இறைவாக்கினர் ஆமோஸ் எழுதிய நூல் அதிகாரம் 1. தெக்கோவாவில் கால்நடை செல்வம் மிகுதியாக உடையவர்களுள் ஒருவர் ஆமோஸ். யூதாவை உசியாவும் இஸ்ரேலை யோவாசின் மகன் எரோபவாமும் ஆண்டு வந்த காலத்தில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரேலை குறித்து ஆமோஸ் காட்சி கண்டு கூறியவை பின்வருமாறு. சீயோனிலிருந்து ஆண்டவர் கர்ஜனை செய்கிறார், எருசலேமிலிருந்து அவர் முழங்குகின்றார். இடையர்களின் மேய்ச்சல் நிலங்கள் தீந்து போகின்றன, கர்மேல் மலையின் உச்சியும் காய்ந்து போகின்றது. வேற்றினத்தார் மீது ஆண்டவரின் தீர்ப்பு. தமஸ்கு நகர். ஆண்டவர் கூறுவது இதுவே: தமஸ்கு நகரினர் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் கிளையாதை இரும்பு கருவிகளை கொண்டு போரடித்தார்கள். ஆதலால் அசாயேல் வீட்டின் மேல் தீமூளச் செய்வேன், அது பெனதாது கோட்டைகளை விழுங்கிவிடும். தமஸ்குவின் தாழ்பாளை உடைப்பேன், பிக்காத்தாவேனில் குடியிருப்பவர்களையும் பெத்தேனில் செங்கோல் பிடித்திருப்பவனையும் ஒழிப்பேன். ஆராமின் மக்கள் கீருக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்கிறார் ஆண்டவர். பெலிஸ்தியா நாடு. ஆண்டவர் கூறுவது இதுவே: காசா நகரினர் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனையை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். அவர்கள் ஒரு முழு இனத்தையே ஏதோமுக்கு அடிமைகளாக கையளித்தார்கள். ஆதலால் காசாவின் கோட்டை மதில்கள் மேல் நெருப்பை கொட்டுவேன், அது அச்சுவர்களை விழுங்கிவிடும். அஸ்தோத்தில் குடியிருப்பவர்களையும் அஸ்கலோனில் செங்கோல் பிடித்திருப்பவனையும் ஒழிப்பேன். எக்ரோனுக்கு எதிராக என் கையை ஓங்குவேன், பெலிஸ்தியருள் எஞ்சியிருப்போரும் அழிந்திடுவர் என்கிறார் ஆண்டவராகிய என் தலைவர். தீர் நகர். ஆண்டவர் கூறுவது இதுவே: தீர் நகரினர் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் ஒரு முழு இனத்தையே ஏதோமுக்கு அடிமைகளாக கையளித்தார்கள். சகோதர உடன்படிக்கையை அவர்கள் நினைவில் கொள்ளவில்லை. ஆதலால் தீரின் கோட்டை மதில்கள் மேல் நெருப்பை கொட்டுவேன், அது அச்சுவர்களை விழுங்கிவிடும். ஏதோம் நாடு. ஆண்டவர் கூறுவது இதுவே: ஏதோம் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவன் உறவுமுறையின் கடமைகளை மீறி வாளேந்தி தன் சகோதரனையே துரத்தினான். தன் ஆத்திரத்தை அடக்கி வைக்காமல் என்றென்றும் கோபத்தை காட்டி வந்தான். ஆதலால் தேமான் மேல் நெருப்பை கொட்டுவேன், அது பொட்சராவின் கோட்டைகளை விழுங்கிவிடும். அம்மோனியர் நாடு. ஆண்டவர் கூறுவது இதுவே: அம்மோன் மக்கள் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள்
தங்கள் நாட்டு எல்லைகளை விரிவுபடுத்துவதற்காக கிளையாதின் கர்ப்பவதிகள் வயிற்றை பீறி கிழித்தார்கள். ஆதலால் ரபாவின் கோட்டை மதில்கள் மேல் நெருப்பை கொட்டுவேன், அது அச்சுவர்களை விழுங்கிவிடும். அப்பொழுது போர்க்காலத்தின் பேரிரைச்சலும் சூறாவளி நாளின் கடும் புயலும் இருக்கும். அவர்களுடைய அரசன் அடிமையாய் கொண்டு போகப்படுவான், அவனோடு அதிகாரிகளும் கொண்டு போகப்படுவார்கள் என்கிறார் ஆண்டவர். இறைவாக்கினர் ஆமோஸ் எழுதிய நூல் அதிகாரம் 2. மோவாபு நாடு. ஆண்டவர் கூறுவது இதுவே: மோவாபு எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவன் ஏதோம் அரசனின் எலும்புகளை சுட்டு சாம்பலாக்கினான். ஆதலால் மோவாபின் மேல் நெருப்பை கொட்டுவேன், அது கெரியோத்தின் கோட்டைகளை விழுங்கிவிடும். இரைச்சல், கூச்சல், எக்கால முழக்கம் ஆகியவை ஒரு சேர எழும் வேளைகளில் மோவாபு மடிந்திடுவான். அந்நாட்டின் ஆட்சியாளனை அவர்களிடையே இருந்து அகற்றி விடுவேன், அவனோடு அதிகாரிகள் அனைவரையும் அழித்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர். யூதா நாடு. ஆண்டவர் கூறுவது இதுவே: யூதா எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் திருச்சட்டத்தை புறக்கணித்தார்கள், அவருடைய நியமங்களை கடைபிடிக்கவில்லை. அவர்களுடைய தந்தையர் பின்பற்றிய பொய் தெய்வங்கள் அவர்களையும் வஞ்சித்து விட்டன. ஆதலால் யூதாவின் மேல் நெருப்பை கொட்டுவேன், அது எருசலேமின் கோட்டைகளை விழுங்கிவிடும். இஸ்ரேல் நாட்டின் மீது தீர்ப்பு. ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளி காசுக்கும் வறியவரை 2 காலணிக்கும் விற்கின்றார்கள். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிபட மிதிக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள். மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை களங்கப்படுத்துகின்றார்கள். கடன்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலி பீடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள். நானோ கேதுரு மரத்தின் உயரமும் கருவாலி மரத்தின் வலிமையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்து விட்டேன். மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்து விட்டேன். மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ளச் செய்தேன். உங்கள் புதல்வர்களுள் சிலரை இறைவாக்கினராய் உயர்த்தினேன். உங்கள் இளைஞர்களுள் சிலரை நாசீர்களாய் தேர்ந்து கொண்டேன். இஸ்ரேல் மக்களே, இது உண்மையன்றோ என்கிறார் ஆண்டவர். ஆனால் நீங்கள் நாசீர்களை மது அருந்தச் செய்தீர்கள். இறைவாக்கினருக்கு இறைவாக்கு உரைக்கக்கூடாது என்று கட்டளையிட்டீர்கள். வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுந்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன். விரைந்தோடுகிறவனும் தப்ப முடியாது, வலிமை உள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான். வீரனாலும் தன்னுயிரை காத்து கொள்ள முடியாது. வில்லேந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான். விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றி கொள்ள மாட்டான். குதிரை வீரனாலும் தன்னுயிரை காத்து கொள்ள முடியாது. அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சுரம் கொண்டவன் கூட படைக்கலன்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர். இறைவாக்கினர்
ஆமோஸ் எழுதிய நூல் அதிகாரம் 3. இஸ்ரேல் மக்களே, கேளுங்கள். உங்களுக்கு எதிராக, ஆம், எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் இனங்களுக்கும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். இறைவாக்கினரின் அழைப்பு. தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ? இரை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ஜிக்குமோ? ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும்போதே பறவை கண்ணியில் சிக்கிக்கொள்வதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருக்கும்போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ஜனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சமாரியாவின் அழிவு. அசீரியாவின் கோட்டைகள் மேலும் எகிப்து நாட்டின் கோட்டைகள் மேலும் நின்று கொண்டு இவ்வாறு பறைசாற்று: சமாரியாவின் மலைகள் மேல் வந்து கூடுங்கள். அங்கு ஏற்படும் குழப்பங்களையும் நடக்கும் கொடுமைகளையும் பாருங்கள். நலமானதை செய்ய அவர்களுக்கு தெரிவதில்லை என்கிறார் ஆண்டவர். அவர்கள் தங்கள் கோட்டைகளை வன்முறைகளாலும் கொள்ளைகளாலும் நிரப்புகிறார்கள். ஆகையால் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: பகைவன் ஒருவன் வந்து நாட்டை சூழ்ந்து கொள்வான், அரண்களை எல்லாம் தரை மட்டமாக்குவான், உங்கள் கோட்டைகள் கொள்ளையிடப்படும். ஆண்டவர் கூறுவது இதுவே: சிங்கத்தின் வாயிலிருந்து இடையன் தன் ஆட்டின் 2 கால்களையோ காதின் ஒரு பகுதியையோ பிடுங்கி எடுப்பது போல சமாரியாவில் குடியிருந்து பஞ்சனைகள் மீதும் மெத்தைகள் மீதும் சாய்ந்து இன்புறும் இஸ்ரேல் மக்கள் விடுவிக்கப்படுவதும் இருக்கும். கேளுங்கள், யாக்கோபின் வீட்டாருக்கு எதிராக சான்று பகருங்கள் என்கிறார் தலைவரும் படைகளின் கடவுளுமாகிய ஆண்டவர். இஸ்ரேலை அதன் குற்றங்களுக்காக தண்டிக்கும் நாளில் பெத்தேலில் உள்ள பலிபீடங்களை அழிப்பேன். பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டப்பட்டு தரையில் விழும். குளிர்கால வேநீர்கால மாளிகைகளை இடித்து தள்ளுவேன். தந்தத்தால் ஆன வீடுகள் அழிந்து போகும், மாபெரும் இல்லங்களும் பாழாய் போகும் என்கிறார் ஆண்டவர். இறைவாக்கினர் ஆமோஸ் எழுதிய நூல் அதிகாரம் 4. சமாரியா மலைமேல் வாழும் பாசான் பசுக்களே, இந்த வாக்கை கேளுங்கள். ஏழைகளை ஒடுக்கி வறியோரை நசுக்குகின்ற நீங்கள் உங்கள் கணவர்களை பார்த்து கொண்டு வாருங்கள், குடிப்போம் என்று சொல்கிறீர்கள். இறைவனாகிய ஆண்டவர் தம் புனிதத்தின் மேல் ஆணையிட்டு கூறுவது இதுவே: உங்களுக்கு அந்த நாட்கள் வருகின்றன. அப்பொழுது அவர்கள் உங்களை கொக்கிகளாலும் உங்களுள் எஞ்சியிருப்போரை தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போவார்கள். நீங்கள் ஒருவர் பின் ஒருவராய் அருகிலுள்ள கோட்டையின் பிளவு வழியாய் வெளியேற்றப்பட்டு அர்மோனை நோக்கி தள்ளப்படுவீர்கள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் பிடிவாதம்.
வாருங்கள், பெத்தேலுக்கு வந்து குற்றம் செய்யுங்கள், கில்காலுக்கு வந்து குற்றங்களை பெருக்குங்கள். நாள்தோறும் காலையில் உங்கள் பலிகளை கொண்டு வாருங்கள். 3 நாளைக்கு ஒரு முறை 10 பங்கையும் செலுத்துங்கள். புளித்த மாவின் அப்பத்தை கொண்டு வந்து நன்றி பலியாக படையுங்கள். நேர்ச்சைகளை செலுத்தி அவற்றை விளம்பரப்படுத்துங்கள். இஸ்ரேல் மக்களே, இப்படி செய்வதுதானே உங்கள் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் நகர்களில் எல்லாம் உங்கள் பற்களுக்கு வேலை இல்லாமல் செய்தேன். நீங்கள் குடியிருக்கும் இடங்களிலெல்லாம் உணவு பற்றாக்குறையை உண்டாக்கினேன். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். நீங்கள் அறுவடை செய்ய 3 மாதம் இருந்தபோதே உங்களுக்கு மழையை நிறுத்திவிட்டேன். ஓர் ஊரில் மழை பெய்யச் செய்து அடுத்த ஊரில் வறட்சியை உண்டாக்கினேன். ஒரு வயலில் மழை பெய்யச் செய்தேன், வேறொரு வயல் மழையின்றி காய்ந்து போயிற்று. ஆகையால் 2-3 நகர்களின் மக்கள் தண்ணீரை தேடி தள்ளாடி திரிந்து வேறொரு நகருக்கு போயும் அவர்கள் தாகம் தீரவில்லை. இப்படியெல்லாம் செய்தும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். வெப்ப காற்றாலும் பயிரளிக்கும் நோயாலும் உங்களை வதைத்தேன். உங்கள் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் அழித்தேன். அத்தி மரங்களையும் ஒலிவ மரங்களையும் வெட்டுக்கிளி தின்றது. ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். எகிப்தின் மீது அனுப்பிய கொள்ளை நோய் போன்ற கொடிய நோயை உங்கள் மீதும் அனுப்பினேன். உங்கள் இளைஞர்களை வாளால் வெட்டி வீழ்த்தினேன். உங்கள் குதிரைகளும் கொள்ளை போயின. உங்கள் பாளையங்களில் செத்தவர்களின் பிண நாற்றம் உங்கள் மூக்கில் ஏறும்படி செய்தேன். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் சோதம் கொமராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லிக்கட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரேலே, உனக்கும் இவ்வாறே செய்வேன். இஸ்ரேலே, நான் இப்படி செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. ஏனெனில் மலைகளை உருவாக்கியவர் அவரே, காற்றை தோற்றுவிப்பவர் அவரே, தம் எண்ணத்தை மனிதனுக்கு வெளிப்படுத்துபவரும் அவரே, காலை பொழுதை காரிருள் ஆகச் செய்பவரும் அவரே, நிலத்தின் உயர்ந்த இடங்களில் நடமாடுபவரும் அவரே, படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் என்பதே அவரது பெயராகும்.